அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற ரமலானுடைய இந்த மாதத்தை நல்ல அமல்களிலேயும் நோன்புகளிலேயும் கழித்துவிட்டு இறுதியாக இறைவன் கடமையாக்கி இருக்கின்ற இந்த பெருநாள் தொழுகையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோம்பினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நோன்பு உங்களுக்கான ஒரு அழகிய பயிற்சி. இந்த பயிற்சியை இறைவன் நமக்கு ஒரு மாத காலம் எதற்காக தருகின்றான் என்றால், கொடுக்கின்றான் என்றால், இறைவன் அந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகின்றான், லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் இறையச்சவாதிகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக இறைவன் நோன்பை கடமையாக்கி இருப்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். நோன்புடைய காலகட்டத்தில் நம்மிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், நம்மிடத்தில் உணவுகள் இருந்தாலும், இன்னும் சாப்பிடுவதற்கு எல்லா விஷயமும் நம்முடைய கைக்கருகில் இருந்தாலும், இறைவன் இந்த மாதத்தில் இதை நமக்கு தடை செய்திருக்கின்றான். நம்ம இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அழகிய முறையில் இந்த நோன்புடைய காலகட்டத்தில் இறைவன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கையாளக்கூடியவர்களாக நாம் இருந்திருப்போம். ஆனால் இந்த ரமலான் அல்லாத மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இறைவனை பற்றிய நினைப்பும் சிந்தனையும், இறைவனும் இறை தூதரும் மார்க்க விஷயங்களில் அவர்கள் சொல்லி காட்டப்படக்கூடிய விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் அருள்முறை திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் இறைவன் பேசுகின்றான், துலுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், வேதத்திலிருந்து உங்களுக்கு எது அறிவிக்கப்பட்டதோ, எது உங்களுக்கு வேதமாக சொல்லப்பட்டதோ அந்த வேதத்தை நீங்கள் ஓதுவீராக. இதில் ஒரு 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். முதல் விஷயம் இறைவன் சொல்வது, வேதத்திலிருந்து உங்களுக்கு எது அறிவிக்கப்பட்டதோ அதை நீங்கள் என்ன செய்வீராக? ஓதுவீராக, மக்களுக்கு எடுத்து சொல்வீராக, அறிவுரை செய்யுங்கள். இதையெல்லாம் இறைவன் பேசி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், அக்கீமிஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால், தொழுகையை பேணக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், அந்த தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவை நீங்கள் அனுதினமும் நினைப்பது, அல்லாஹுவை பற்றிய சிந்தனை செய்வது, இதுதான் நீங்கள் செய்வதிலேயே மிக பெரியது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகின்றான், வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று இறைவன் இந்த வசனத்தை முடிக்கின்றான். இந்த வசனத்தில் இறைவன் 4 விஷயங்களை நமக்கு சொல்றான். முதல்ல என்னது அப்படின்னா, வேத வசனங்களை ஓதுவது. இரண்டாவது என்னன்னா, தொழுகையை நிலைநாட்டுவது. அந்த தொழுகையை நிலைநாட்டுவதன் மூலமாக வெட்கக்கேடான காரியங்கள் தீமையை விட்டும் நாம் விலகிக் கொள்வது. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், இறைவனை நினைப்பது. இந்த 4 விஷயத்தை சொல்லுகின்றான். ஒவ்வொரு இஸ்லாமியனும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இந்த 4 விஷயங்களும் ரமலானுடைய மாதத்தில் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இறைவன் சொல்வது போன்று இந்த மாதத்தில் அதிகமாக திருமறை குர்ஆனை நம்ம ஓதியிருப்போம்.
வீடுகள்ல சும்மா இருக்கிறப்ப, அல்லது நோன்பு துறப்பதற்கு முன்பாக, அல்லது சகர் செய்து முடித்து விட்டு, இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் திருமறை குரானை ஓதுவதற்கென்று நாம் என்ன செஞ்சிருப்போம்? நேரத்தை ஒதுக்கி இருப்போம். அதே போன்று அடுத்து என்ன சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுகின்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். முடிந்த அளவிற்கு ரமலானுடைய மாதத்தில் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு ஒரு எல்லையை தொடக்கூடிய அளவிற்கு நம்ம தொழுதிருப்போம். 5 நேர தொழுகைகளை சரியாக தொழுதிருப்போம். இரவுல நின்று வணக்க வழிபாடுகளை செஞ்சிருப்போம். அதே போன்று பகல் நேரத்தில் சொல்லக்கூடிய உபரியான தொழுகைகள், அது சம்பந்தமான வணக்க வழிபாடுகள், இதையும் நம்ம செஞ்சிருப்போம். அடுத்து இறைவன் சொல்லுகின்றான், தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தீமையை விட்டும் வெட்கக்கேடானதை விட்டும் நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். தொழுகை உங்களை தடுக்கும்ன்றான்ல. அது இந்த மாதத்தில் நமக்கு இருந்துச்சா இல்லையா? அதிகமாக இன்னைக்கு தீமை செஞ்சிருக்க மாட்டோம், அதிகமாக வெட்கக்கேடான காரியங்களை செஞ்சிருக்க மாட்டோம். யாரேனும் ஒருவர் நம்மை பற்றி பேசினால் கூட, யாரேனும் ஒருவர் நம்மிடத்திலே கோபம் வருகின்ற மாதிரி பேசினால் கூட, நம்மளுடைய சிந்தனை என்னவா இருக்கும்? நோன்பு வச்சிருக்கோம், நம்ம கோபப்படக்கூடாது, நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோபப்பட்டு யாரையும் திட்டக்கூடாது, ஏசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசிவிடக் கூடாது, நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த அளவிற்கு தீமைகளை டிவி பார்த்திருக்க மாட்டோம். இன்னும் எதெல்லாம் வீண் விரயம் என்று நமக்கு தோன்றுகிறதோ, எதெல்லாம் வீணான செயல் என்று நாம் நினைக்கின்றோமோ, அது எல்லாத்தை விட்டும் தவிர்த்திருக்கக்கூடிய மக்களாக நம்ம இருந்திருப்போம். இறுதியாக இறைவன் சொல்லுகின்றான், அல்லாஹ் அழகாக சொல்லுகின்றான், அல்லாஹ்வை அதிகமாக நினைவுங்கள்றான். இதை நம்ம செஞ்சோமா இல்லையா? சாதாரணமா ரமலானுடைய மாதத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீட்டுல சமைக்கிறப்ப கூட என்ன செய்வோம்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர்களை செய்து கொண்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் குர்ஆன் ஓதி முடித்து விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துல ஏதாச்சும் ஒரு தக்பீர் சொல்லிட்டு இருப்போம், அல்லது ஏதாச்சும் ஒரு துவா சொல்லிட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் இந்த மாதத்தை நம்ம கழிச்சிருப்போம். ஒண்ணு, அதிகமாக திருமறை குர்ஆனை ஓதுவது. 2வது, தொழுகையை நிலைநாட்டுவது. 3வது, தீமையான காரியங்கள், வெட்கக்கேடான காரியங்கள் செய்யாமல் இருப்பது. இறுதியாக இறைவனை அதிகமாக நினைப்பது. இந்த எல்லா செயல்பாடுகளுமே இன்றைக்கு ரமலானுடைய மாதத்தில் நம்மகிட்ட இருந்திருக்கும். ஆனா இதுவே நீங்க ரமலான் அல்லாத மாதத்தை எடுத்து பாருங்க, எப்படி திக்ரு சொல்லிட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதே போல என்ன செய்யும்? பாட்டு பாடிட்டு சமைச்சுக்கிட்டு இருப்போம். எந்த நேரத்தில் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தோமோ அந்த நேரத்தில் நாடகங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எந்த நேரத்தில் தொழுகைக்காக நம்ம சரியா தொழுவணும், நேரம் வந்துருச்சு என்று காத்து கொண்டிருந்தோமோ அந்த தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்திருப்போம். அப்ப இறைவன் ரமலானை எதற்கு கடமையாக்குறான்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இரையச்சவாதிகளாக மாற வேண்டும். ஒரு மனிதன் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றான். ஒரு 3 மாத காலம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அடுத்த 1 வருடம், 2 வருடம், 3, 4 வருடங்கள் அந்த கம்பெனில அவன் நல்ல வேலை செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் என்ன செய்யறாங்க? 3 மாத காலம் அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறாங்க. ஆனா நான் 3 மாத காலம் நல்ல பயிற்சி செய்வேன், ஆனால் 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் வேலை பார்க்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு சொன்னா இது சரியாகுமா? அப்ப அல்லாஹ் நமக்கு நோன்பை எதற்கு கடமையாக்குகின்றான் என்றால், நாம் நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு, நாம் நம்முடைய தவறுகளை திருத்திக் கொண்டு நாம் அடுத்த வருடம் ரமலானுக்குள் நாம் நல்ல மனிதர்களாக மாறுவதற்கு, அதிகமாக அமல்களை செய்வதற்கு, அதே போன்று என்னென்ன நன்மைகளை எல்லாம் நம்மால் வாரி குவிக்க முடியுமோ அந்த நன்மைகளை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இறைவன் இந்த நோன்பை கடமையாக்குகின்றான். 11 மாசம் உலகத்தை நேசிச்சீங்க, உலகத்தினுடைய எல்லா பொருட்கள் மீதும் உனக்கு ஆசை இருந்துச்சு, உலக தேவைகளுக்காக, உலகத்தினுடைய விஷயங்களுக்காக ஓடி உழைச்சி இறைவனை மறந்து கிடந்த உனக்கு அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் தான தர்மம் செய்யணும், அல்லாஹ்வின் பக்கம் தொழுகை நிலைநாட்டணும்,
இறைவன் சொன்ன கட்டளைகளை சட்டதிட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கணும் என்று பயிற்சி அளிப்பதற்காகத்தான் இறைவன் என்ன செய்கின்றான், இந்த நோன்பு மாதத்தையே முதல்ல நமக்கு கடமையாக்குகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லுகின்றான். பொதுவாக இறைவன் பேசுகின்ற பொழுது ஒத்தஆவனு அலா பிர்ரி தக்வா, நீங்கள் இறையச்சத்திலேயும் நன்மையிலேயும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். ஒலா தஆவனு அலா இஸ்மி வல் உதுவான், பாவத்திலேயும் வரம்பு மீறுதலிலேயும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ். பொதுவாகவே இன்றைக்கு ரமலானுடைய இரவு தொழுகையாக இருக்கட்டும், அதில் பேசப்பட்ட செய்திகளாக இருக்கட்டும், இன்றைக்கு ரமலான் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற பாடமாக இருக்கட்டும், இது எல்லாமே எதற்காக என்றால் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, நன்மைகளை ஒருவருக்கொருவர் மாற்றி வாங்கிக் கொள்வதற்கு. இதுக்குத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த ரமலானையே நமக்கு கடமையாக்குறான். அப்ப அல்லாஹ் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக சொல்லுகின்றான், ஒத்தக்குள்ளா, அல்லாஹ்வை நீங்கள் எல்லா நேரமும் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னையாக ஷதீதுல் இகாப், இறைவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அது முதல் ஞாபகம் வச்சுங்க. நீங்க ரமலான்ல நன்மை செஞ்சா மட்டும் நமக்கு போதும், ரமலான்ல நம்ம தொழுதா மட்டும் போதும், ரமலான்ல நம்ம தான தர்மங்களை செஞ்சா மட்டும் போதும், இந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வராதீங்க. நீங்க பார்க்கலாம், சில பேர் என்ன செய்வாங்க, பெருமையா சொல்லுவாங்க, நான்லாம் ஜும்மா தொழுகை தவிர வேற தொழுகைக்கு வர மாட்டேன். இன்னும் சில பேர், நான்லாம் பெருநாளை தவிர வேற எந்த தொழுகைக்கு சொல்ல மாட்டேன். இது பெருமையா? அப்ப இறைவன் கடமையாக்கி இருக்கின்ற சட்டதிட்டங்களை, வணக்க வழிபாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாத ஒரு நபர் அது என்ன செய்கிறார், பெருமையாக சொல்லுகின்றார். தொழுகை என்பது இன்றைக்கு உங்களுடைய பல தீமைகளில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம். நோன்பு என்பது பல்வேறு விதமான வெட்கக்கேடான விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம். அல்லாஹ் தன் பக்கம் சொல்லக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளுமே நீங்கள் இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இறைவன் மிக அழகாக சொல்லுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், இறைவனை பற்றிய மூமின்கள் யார் என்றால், இறைவனுடைய செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஃபஸாதஹும் ஈமானா, தங்களுடைய ஈமானை அவர்கள் அதிகரித்துக் கொள்வார்கள். அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்களுடைய இறைவனின் பக்கமே அவர்கள் தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய இறைவனின் பக்கமே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூமின்கள் யார் என்று இறைவன் பேசுகின்றான். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வை பற்றிய செய்தி ரமலான்ல சொல்லப்பட்டாதான் அவங்களுடைய உள்ளம் நடுநிலுங்கும்னு அல்லாஹ் சொல்லல, ரமலான்ல தான் அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும்னு அல்லாஹ் சொல்லல. பொதுவாக மூமின்கள் அவர்களுக்கு எப்போது அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டாலும், இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி சொல்லப்பட்டாலும் அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வார்கள். ஒரு தவறு செய்ய போறாங்க, அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கான்ப்பா, இந்த தவறின் பக்கம் நீ போவாத என்று சொல்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பயத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். அந்த தவறுக்கு இணையான ஒரு வசனத்தை, இறைவன் தண்டிக்கக்கூடிய வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும் போது, அவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் ஈமானை அதிகரித்துக் கொள்வார்கள். ஆமா, இது தப்புதான், இந்த விஷயத்துல நம்ம சரி செஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரி செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஈமானை அவர்கள் அதிகரித்துக் கொள்வார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், எல்லா நேரமும் அவர்கள் இறைவனை சார்ந்து இருப்பார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கு ஒவ்வொரு தவறுகளை மனிதன் செய்கின்ற பொழுதும் இறைவன் இதற்காக நமக்கு மறுமையில என்ன தண்டனையை கொடுப்பான், அல்லாஹ் இதுக்காக மறுமையில நம்முடைய நல்ல அமல்களை புடிச்சிட்டா என்ன ஆகிறது, அல்லாஹ் இதுக்காக மறுமையில் நம்மை நரகவாதியாக மாற்றிவிட்டால் என்ன ஆகிறது என்ற சிந்தனையும் ஒரு ஆழமான தெளிவும் மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தது என்றால், இன்றைக்கு பெரும்பாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தவறின் பக்கம் செல்ல மாட்டார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு இறைவன் தடை செய்த விஷயத்தை செய்யறாங்களா இல்லையா? வட்டிக்கு வாங்குறாங்க, வட்டிக்கு கொடுக்கறாங்க, வட்டிக்கு சாட்சியாளர்களாக இருக்கின்றாங்க. அதை செய்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட பயம் இல்லை. தன்னுடைய தேவைக்காக கூட வாங்க என்ன செய்யறான், தன்னுடைய ஆடம்பரத்திற்காகவும் தன்னுடைய
தேவையில்லாத செலவினத்திற்காகவும் எல்லாம் இன்னைக்கு இஎம்ஐ, ஏசி இஎம்ஐ, அதே மாதிரி டிவி இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, செல் இஎம்ஐ, எல்லாம் இன்னைக்கு வட்டி. அதை வாங்குகின்ற பொழுது இது இறைவன் ஹராமாக்கிய ஒன்று, ஒரு பொருளாதாரத்தை மூலதனமாக கொண்டு நம்ம வாங்குறோமே, அல்லாஹ் இதற்காக மறுமையில் எவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை சொல்றான். ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இவ்வளவு விஷயத்தை ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே துளி கூட இரையச்சம் இல்லை. மது அருந்துகிறார்கள். அதை அந்த நிலையில் நம்ம மரணிச்சுட்டா நம்ம அல்லாஹ்வை எந்த நிலையில போய் சந்திப்போம்? மது அருந்தக்கூடிய நிலையில், போதையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு இஸ்லாமியன் மரணித்து விட்டான் என்றால் அவன் இறைவனை எந்த நிலையில் சந்திப்பான்? சொல்றாங்கல்ல, ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிக்கப்படுகின்றானோ அதே நிலையில் நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுகின்றான். ரமலான்ல தொழுகையாளிகளாக மரணிப்பீங்க, தனவந்தர்களாக மரணிப்பீங்க, தஸ்பீஹ் செய்பவர்களாக மரணிப்பீர்கள், அல்லது ஏதேனும் ஒரு நன்மையை செய்ய போகின்ற பொழுது மரணிப்பீர்கள். ஆனால் மற்ற நாட்களில் நம்முடைய கால்கள் எதை நோக்கி நடக்குது, நம்முடைய கைகள் எதை அரவணைக்கிறது, நம்முடைய கண்கள் எதை பார்த்து, நம்முடைய காதுகள் எதை கேட்டு நாம் மரணிக்கின்றோம்? இந்த சிந்தனை முதல்ல நமக்கு வேணும். ஒரு தவறை செய்ய போகின்ற பொழுது, ஒரு தவறை செய்ய முற்படுகின்ற பொழுது இந்த நிலையில் நாம் மரணித்து விட்டால், இந்த நிலையில் நமக்கு மரணம் வந்து விட்டால் இறைவனை நம்ம எப்படி சந்திப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். அல்லாஹ் மூமினுடைய பண்பாக இதை சொல்றான். அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும், அவருடைய ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் தவக்குள் வைப்பார்கள். இதையெல்லாம் ஒரு இறையச்சவாதியுடைய பண்பாக சொல்லிவிட்டு தான் இறைவன் சொல்கின்றான், அல்லதீன யுகீமுன ஸலாம். இதுக்கு பிறகுதான் அவர்கள் என்ன செய்வாங்க? தொழுகையை நிலைநாட்டவே வருவாங்க. முதல்ல என்னது? உள்ளத்தில் இறையச்சம் வேணும். எல்லா நேரத்திலேயும், எல்லா இடத்திலேயும், எல்லா தருணத்திலேயும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்குமான கேள்வி கணக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்ற சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்தால்தான் அதை நோக்கி அவன் தன்னுடைய உள்ளத்தை சாய்த்தால் மட்டும்தான் அவன் என்ன செய்வான்? தொழுகையை நிலைநாட்டுவான். தொழுகைக்கு ஒருத்தர் எதுக்கு வருவான்? அல்லாஹ்வை நம்பாதவன் தொழுகைக்கு வருவானா? மறுமையை நம்பாதவன் தொழுகைக்கு வருவானா? அல்லாஹ்வை புறக்கணிப்பவன், கடவுளே இல்லை என்று மறுப்பவன் இவன் தொழுகைக்கு வருவானா? வரமாட்டான். யார் அல்லாஹ்வை உளமாற நம்பி ஈமான் கொண்டு யாருடைய உள்ளத்தில் இறைவனுடைய வசனங்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ, பயத்தை ஏற்படுத்துகிறதோ, இவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்றால் தொழுகையின் பக்கம் வருவார்கள், தான தர்மங்களை செய்வார்கள், இன்னும் ஏனைய வணக்க வழிபாடுகளை அவர்கள் செய்வார்கள். இதைத்தான் இறைவன் இந்த வசனத்தில் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக நமக்கு சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய அமல் எது அப்படின்னு கேட்கிறப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் குறைவாக அமல் செய்தாலும் அந்த அமல்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்திற்குரிய செயல்றாங்க. ரமலான்ல மட்டும் இரவுல 8+3 ரக்காயத்து விடிய தொழுதுட்டா, ஆனா மற்ற நேரத்துல எந்திரிச்சு நான் ஒரு 2 ரக்காயத்து கூட இரவு தொழுக மாட்டேன். ஆனா ரமலான் வந்துட்டால் 8+3 அல்லது அதற்கும் மேலாக உபரியாக எவ்வளவு வேணாலும் நான் தொழுவேன். ஆனால் மற்ற நேரங்களில் நன்றாக உறங்குவேன். நைட்டு தூக்கம் இல்லையா, எந்திரிச்சு திக்ரு பண்ணிட்டு படுப்போம், அல்லது எந்திரிச்சு ஒரு 2 ரக்காய் தொழுதுட்டு படுப்போம் கிடையாது, ஒரு நல்ல பாட்டா போட்டுட்டு கேட்டு படுப்போம். இப்படி மற்ற நாட்கள்ல இருப்பேன். ஆனா ரமலான்ல மட்டும் நான் இந்த மாதிரிலாம் செய்வேன். அப்ப எது ரமலான் என்பது ஒரு சம்பிரதாயம் கிடையாது, நல்ல விளைவிக்கணும். ரமலானுடைய மாதத்தில் இப்படியெல்லாம் இருங்க, அதுக்கு நன்மையெல்லாம் சொல்லியிருக்கான். ஆனால் இந்த ரமலானுடைய அடிப்படை நோக்கம் என்பது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய இறையச்சம் கொண்ட ஒவ்வொரு மக்களையும் ஈமான்தாரி அவருடைய ஈமானை அதிகரிக்க வேண்டும், ரமலானுக்கு பிறகும் அவர்கள் அதை தொடர்ந்து அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானுடைய நோக்கம். எனவே இதை சரிவர புரிந்து தங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.